Hello friends, welcome to Samayal food court. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹெல்த்தியான சுண்டல் வாங்க பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த ஹெல்த்தியான கருப்பு காராமணி சுண்டல் இல்லைனா தட்டைப்பயிறு சொல்லுவாங்க. இந்த சுண்டலை எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சமையல் ஃபுட் கோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் ஆல்ன்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இந்த காராமணியில் இருக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னென்னன்றதை டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இந்த ஹெல்த்தியான சுண்டல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி இந்த கருப்பு காராமணியை ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியில் ஊற வச்சுடுங்க. இப்போ பாருங்கள், 8 மணி நேரம் கழித்து இப்போ நம்ம இதை வேக வச்சுக்கலாம். குக்கர் ஹீட் பண்ண பிறகு அதில் இந்த காராமணியை தண்ணியோடு சேர்த்துருங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4லேருந்து 5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த நவராத்திரியில் இந்த ஹெல்த்தியான காராமணி சுண்டலை ஒரு நாள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த காராமணி சுண்டல் நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது, அதனால் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ விசில் நல்லா அடங்கின பிறகு குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம காராமணிலாம் சூப்பராக வெந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம கையில் எடுத்து பார்த்தோன்னா கரெக்டாக வெந்திருக்கணும், அந்த அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சுண்டல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம 6லேருந்து 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சாதான் நமக்கு இந்த மாதிரி சீக்கிரமாக இந்த காராமணி வெந்துடும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வெந்த பிறகு நம்ம இதை தாளிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆன பிறகு நான் அதில் 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெயை சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த ஆயில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது அதில் 1/4 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு அதில் 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. நமக்கு இந்த சுண்டலுக்கு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்க போகிறது இந்த உளுத்தம்பருப்பு தான், அதனால் இதை கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள். கூடவே ஒரே ஒரு காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துருக்கேன். அடுத்தது கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா பொரியட்டும், அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்ச பிறகு நான் இன்றைக்கி 1/2 கப் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சாப் பண்ண சின்ன வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த சுண்டல் பெரிய வெங்காயம் போட்டும் தாளிக்கலாம், ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்து தாளிக்கும் போது நமக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டையும் ஃப்ளேவரையும் கொடுக்கும். அது மட்டும் இல்லை, சின்ன வெங்காயத்தில் நிறையவே மெடிசினல் வேல்யூஸ் இருக்குது, அதனால் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கூடவே 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆன பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க காராமணியை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் சேர்க்கும்போது நமக்கு சுண்டல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம சேர்த்துருக்க சின்ன வெங்காயத்தினால எக்ஸ்ட்ரா ஃப்ளேவரும் சூப்பரான டேஸ்ட்டும் நமக்கு இந்த சுண்டலுக்கு கொடுக்கும். ஸ்டவ் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம சுண்டலில் தண்ணி ஏதாச்சும் இருந்தால் நல்லா ட்ரை ஆகிடும். தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்தது இதில் 1/4 கப் தேங்காய் துருவினது நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம சுண்டல் 1 கப் எடுத்தோன்னா நம்ம அதில் 1/4 கப் தேங்காய் ஆட் பண்ணலாம். நம்ம தேங்காய் சேர்க்கும் போது நம்ம சுண்டலுக்கு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவரும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டும் கொடுக்கும். இந்த மாதிரி துருவின தேங்காய் ஆட் பண்ண உடனே ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த காராமணி சுண்டலுக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டையும் ஃப்ளேவரையும் கொடுக்க போகிறது இந்த தேங்காயும் சின்ன வெங்காயம் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கண்டிப்பாக இது ரெண்டுத்தையும் ஸ்கிப் பண்ணாமல் இதில் ஆட் பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா ஃப்ரை பண்ண பிறகு இதில் 1/4 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி காராமணி வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம். பட் நம்ம சேர்த்துருக்க இந்த வெங்காயம் தேங்காய் இதில் கொஞ்சம் உப்பு ஏறுறதுக்காக நான் இன்னும் கொஞ்சம் இதில் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். சால்ட் சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்தது கொஞ்சமாக சாப் பண்ண கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு சூப்பரான காராமணி சுண்டல் சீக்கிரமாகவே ரெடி ஆகிடுச்சு. இந்த நவராத்திரியில் கண்டிப்பாக ஒரு நாள் இந்த ஹெல்த்தியான காராமணி சுண்டல் உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கூடவே நம்ம சமையல் ஃபுட் கோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஃபேமிலி கூடவும் கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹெல்த்தியான ரொம்பவே டேஸ்டியான ஆனால் ரொம்பவே சிம்பிளான இந்த காராமணி சுண்டல் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த காராமணி சுண்டல் நீங்கள் தனியாக சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக எந்த டேஸ்ட்டும் இருக்காது. அது மட்டும் இல்லை, சாப்பிட நல்லாவே இருக்காது. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம சேர்த்துருக்க உளுத்தம்பருப்பும் தேங்காயும் எக்ஸ்ட்ராடனரியான ஃப்ளேவர் நமக்கு இதுக்கு கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான சுண்டல் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.